ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அருமையான கஷாயம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கருந்துளசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி இலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வெத்தலை, அதுக்கப்புறம் ஒரு 4 வந்து மிளகு, 2 கிராம்பை வந்து இந்த மாதிரி ரெண்டாக பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். வாங்க இந்த கஷாயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வந்து 250 ml வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இடிக்கல்ல நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த தலை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி இதை நல்லா இடித்து இதனோட சாரை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடித்து எடுத்த எல்லா தலையும் வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுருங்க. அது கூடவே வந்து இந்த மிளகு கிராம்பு இடிச்சு வச்சிருந்தோம்ல இதையும் போட்டுருங்க. பாருங்க தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்தீங்கன்னா நம்மளோட கஷாயம் ரெடி.